மேலும் ஒரு அண்மை செய்தி. தமிழகம் முழுவதும் அக்டோபர் 6ஆம் தேதி RSS அணிவகுப்பு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் அக்டோபர் 6ஆம் தேதி 58 இடங்களில் அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி RSS அமைப்பு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் RSS அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள் உயர்நீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. பவித்ரா, RSS அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கக்கூடிய விவகாரத்தில் நீதிமன்றத்தினுடைய பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு எச்சரிக்கையை தற்போது விடுத்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமியை முன்னிட்டு RSS அணிவகுப்பு நடத்துவது வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 58 இடங்கள்ல அணிவகுப்பு நடத்த அனுமதிக்க கோரி RSS அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 58 இடங்கள்ல இந்த அணிவகுப்பு நடத்த அனுமதி வேண்டும் என்று கோரப்பட்ட நிலையில 42 இடங்களில் அனுமதி வழங்கி 16 இடங்களில் அனுமதி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு மாவட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல அணிவகுப்புக்கு பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் இருப்பதால் அனுமதி நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் அரசும் காவல்துறையும் கண்ணாமூச்சி விளையாடுவதாக மனுதாரர்கள் தரப்பில் நீதிமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டாக தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இதற்கு நீதிபதி தங்களுடைய கருத்தை தெரிவிக்கும் போது பல இடங்களில் அற்ப காரணங்களை கூறி அனுமதி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று காட்டமான தங்களுடைய கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அற்ப காரணங்களை கூறும் அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்தால் என்ன என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் கேட்டிருப்பவர் மட்டுமல்லாமல் ஒரு மாவட்டத்தில் ஒரு இடங்களுக்கு மேல் பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் என தெரிவிக்கக்கூடிய நிலையில திமுக பவள விழா நிகழ்ச்சிக்கு ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் எப்படி பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளைய தினம் விசாரிக்க இருப்பதாக நீதிபதி தெரிவித்து இந்த வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்திருக்கின்றார். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.